வீட்டில் பிறந்த தொல்லை துயரம் போம் குணமா மருணை கோபுரத்துள் வீட்டிற்கும் கணபதியை கை தொழுதால் காப்பே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காதே பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டுருப்பவள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே துயரம் தீராயோ திமாநகரில் வந்து பிறந்து தண்டகார்ணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையில் ஏந்தோம் பண்டரி போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி வற்றாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உற்றார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்த அடியாளை ஆள்கொள்வாய் முருகேசா என் மனதுள் நின்று விஸ்தரமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனது அருவே சம்போ அறிவோம் நாம சிவாயாக அடிதனை பணிந்தவர் அருள் தரும் ஆதியும் அந்தமுமான பொருளே சம்போ ஐந்து கர தொந்தி வய தோணே திருமகன பேள வயத்தோடு பெருச்சாளி வாகனே ஐந்து கரம் வாய சொல்லிக்க அப்பளமோடு பல முற்கனி சர்க்கரை அவளோடு கடலையும் அர்ச்சனை செய்தோங்க முன்னாலே வந்த கணபதியே
அருளோடு வந்த முத பொருளே சம்போ அருளோடு வந்த ஜோதி முதற் பொருளே அப்பனே வேதமந்திர நீல சந்திர சேகரந்தானு மறையோ மலர் சொறி மலர் அறிய ஒரு மலரே தன்னை நற்சபையில் வைத்தவா அழகா விரும்பி நான் உனை பணிந்தே வேளவா விரும்பி நான் உனை போடு வடி வேளவா புதலமெல்லாம் பறந்து நாதர் வந்து வாய் திறந்து அங்க புகழ்ந்திட கலை மகள் அறிந்திட திருமகள் நிறைந்த சிவ தானுவே நாயகா புகழ்ந்து நான் எப்பொழுதும் பாடுவே சாமி வள்ளியால் தினை புண்ணத்தில் வருகிளி தனை விரட்ட வள்ளியால் தினை புண்ணத்தில் வருகிளி தனை விரட்ட வாய்த்ததினை மாவை உண்ட வடி ஆறு முகம் திருச்செந்தூர் கலகு மலையா மாறுபடா சூரனை சாமி இஷ்டமுடல் ஹரிராம உன்புகளை வில்லில் பாட இஷ்டமுடன் ஹரிராம உன்புகளை வில்லில் பாட தந்தனை தனை தாளம் போடவே தாளவே தந்தனை தனை தாளம் போடவே போடவே தாளம் போடவே சாமி முந்தியே குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரரா முந்தியே குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரரா ஓங்காரநாதத்தினுள் நாதமாய் வந்துதித்த நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நாமதவே சுவாமி கணபதியே என் குருவே கணபதியே என் குருவே கனவிலையும் நான் மறவே குணபதியாரோ முகவா சுவாமி குஞ்சரமே உமை பாடு பாடுவோமே ராமா உன்னை பலகால உமை தொழுவே தேடுவோமே ராமா உன்னை தேசமல்ல கூறுவோமே ராமா உன்னை கூறுவோமே ராமா குற்றம் குறை அணுகிடாமல் ராமா ஆதி அம்பலத்தில் ஆடுமைந்தா சோதியில் மாலையர்க்கு
துவன்றாமல் நின்ற மாலை அடிமுடியும் தேடி காண அம்பலவானருட சீர்வாதத்தை நல்லருகை நாணலாக்கி நந்திதலையை குடமாக்கி நெல்லையத்தில் ராமர் வானோ இருகையில வீசுகோலா உந்தன் சொல்லை நாங்கள் பாட உந்தன் சொல்லை நாங்கள் பாட எனக்கு துணை இருப்பார் ராமா ராமா கலை மகளே சக்தி மலை மகளே கலை மகளே சக்தி மலை மகளே மலை மகளே மலையரசந்தாய மலை மகளே சாமி கலை மகளே மலை மகளே மலையரசன் திருமகளே வாழ்மதி அம்பிகையே நீ வந்தருள வேணும் அம்மா அம்மா இடவிருக்கும் மனக்கிளியே எனக்கு அருள வருவாய் அம்மா வளமிருக்கும் ஈஸ்வரியே வந்து எனக்கு அருள் புரிவாய் முட்டி நான் உணர்ந்து நாவு தடுமாடும் வேலைதான் மாறாமல் நற்புரளும் மங்கிடாமல் நெஞ்சதமும் உணர்ந்திடாமல் நினைவுதடு மாறாமல் தாயை அம்மா கலை மகளே நெஞ்சிலையும் நாவிலையும் நின்று விளையாட வேணும் ஏழைக்கு மனமிறங்கி இசை கருள வருவாயம்மா ஐந்தெழுத்தை ஓரெழுத்த எனக்கு அருபுரிய வேணும் அம்மா எட்டெழுத்தை ஓரெழுத்தா இசை மகளே கலை மகளே இசை மகளே கலை அம்மா எனக்கு அருள அரகர்களே கருவருத்த அரகர்களே கருவருத்த ஹரிராம ரகுராம அன்னை சீராமணவா அடியாளுக்கு அருள் புரிவா சீதையுட மணவா ஸ்ரீராமச்சந்திரரே சிறுமிகினே கோசலையாள் திருமகளே கோதண்டனே கோதண்டனே ரகுராம குழந்தைக்கு கழகுமலை தன்னாதியில கருணை வெற்றி கொள்விருக்கும் வடக்குத்தி அலம்பிக வரமருள வேணும் ஈராத்துக்காரி இருக்கங்குடி மாறி எனக்கு அருள துப்பையில பிறந்த பிள்ளை சீதையவா சில்ல பிள்ளை சில்ல பிள்ளை சிறுமிகினி பாடறியம் படிப்பறியம் படிப்பாரி பாடறியம் படிப்பறிய பாலகி மாரியம்மா நம் பாட்டில் உள்ள வகை அறிவேன் பாடறிய நாளை தண்ணில் படிக்க வைத்தார் அம்மா அப்பா ஏடறிய எழுத்தறிய ஏட்டில் உள்ள வகை அறிவேன் ஏடறிய நாளை தண்ணில் என்னை எழுத வைத்தார் என் கூறுவோம் வில்லிசை அறியாத நாளையில ஐயா நாளையில விவரம் செய்தார் என் கூறுவோம்
வரம் செய்தார் சுவாமி 5 நல்ல வயதில அறியாத பிராயத்தில அறிவிக்கலை படிக்க வைத்தார் என் அம்மா அப்பாவை நான் மறவே கற்று தந்த வாத்தியார கனவிலையும் மறப்பதில்லை வில்லிசை சொல்லி வைத்த அண்ணாவிய சொப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலும் நான் ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாலும் சொல்லி தந்த வாத்தியார சொல்லி தந்த வாத்தியார நான் சொப்பனத்தில் மறப்பதில்லை இல்லையே கற்று தந்த வாத்தியார் அண்ணாவி குரு நமக்கு சீமை எங்கும் எழுகடலாளோ தென்காசி முக்கடலாளோ தென்னிந்தியா தேசத்தில திருநெல்வேலி ஜில்லாவா தென்காசி மாவட்டத்தில செந்தாளை பூச்சோரியும் சீவநல்லூர் நகரில் வாழும் வில்லிசை கவிகளெல்லாம் நிறுத்தம் போட்டு அர்த்தம் சொல்லோ மாநிலம் அங்கே ஆதிபட்ச மண்டலமும் புகழ் படைத்த மண்டலமும் புகழ் படைத்த மாடசாமி புலவர் மண்டலமும் புகழ் படைத்த மாடசாமி புலவர் கற்று தந்த வாத்தியார் அண்ணாவி குரு நமக்கு சுந்தரஞ்சர் பூச்சோரியும் சுந்தர பாண்டிய சோதிமணி சூழ்புலகம் காதி சொன்ன சொல்ல அறுத்த சொக்கலிங்க சாதி மல்லி பூச்சோரி சடையப்புறம் சகல கலை கற்றுண சண்முக கோணார் புளியங்குடி நன்னகரில் புகழுடனே வாழ்ந்து வந்த பேருலகில் காதி பெற்ற பேருலகில் அண்ணாவி பெருமாள் தேவர் அண்ணாவி பெருமாள் தேவர் புலவர் வாரோ ஐயா வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் வந்த சபையோர்க்கெல்லாம் நீங்க வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த 6 பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் இனிமே கூட போகும் சபையோர்க்கெல்லாம் உங்க குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே தொழில் படித்த கலைமான்கள் உங்க பாலகியால் மாரியம்மா இந்த கழுகு மலை தன்னாதிலே முத்தையன் தெருவில் கொலுவிருக்கும் குத்தியான வட குத்தியா மாரி கருப்பசாமி ஆலயத்தில் உங்கள் மதலை நான் மாரியம்மா அம்மன் கதை பாட போறோம் அனைவர்களும் கேட்டிடுங்க சக்தி கதை பாட போறோம் சபையோர்கள் கேட்டிடுங்க அடியால் பாடுகிற பாட்டதிலே பழுது குற்றம் வந்துட்டா
உங்க பாலகி போல் என்ன வேணும் சொல்லுகிற சொல்லாதில சொல் கூரைகள் இருந்தாலும் சொந்த குழந்தையா என்ன வேணும் அறிந்து நாம் பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் தெரிந்து நாம் பாடிட்டாலும் கதைகள் தெரியாமல் பாடிட்டாலும் முன் சொல் பின்னால் வந்துட்டாலும் பின் சொல் முன்னால் வந்துட்டாலும் 6 விளை 100 குற்றம் 6 விளை உங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியவர்களே பெரியவர்களே சபை நிறைந்த தாய்மார்களே தாய் குலங்களே பெரியவர்களே சபையோர்களே பெற்றெடுத்த தாய்மார்களே வருங்கால தோழர்களே வாலிப இளம் சிங்கங்களே ஆங்காங்கு வீதியில் நிற்கின்ற சகோதர சகோதரிகளே இந்த கழுகுமலை மாநகரத்திலே ஊருக்கு பேர் என்ன கழுகுமலை அப்படின்னா என்ன மலையில கழுகு ரொம்ப இருந்திருக்கும் அப்படித்தானே அப்ப எதுக்கு கழுகுமலைன்னு வந்துச்சு அப்படியா இந்த கழுகுமலைக்கு பேரு கஜமுக பர்வதம் என்று முத பேர் ஐயாவுக்கு கஜமுக பர்வதம்னா என்ன அந்த பாறையை நீங்க நல்ல கூர்மையா பாருங்க கஜம் என்றால் யானை ஒரு யானை மண்டி போட்டு அமர்ந்திருந்தா அந்த முன் முகம் எப்படி இருக்குமோ அது போன்று இந்த பர்வதம் தெரியுமா ஆமா அதுக்குத்தான் அதுக்கு பேரு கஜமுக பர்வதம் அப்படின்னு பேர் கழுகுமலை அப்படின்னா ராமாயணத்துல தென்னிலங்கை ராவணேஸ்வரன் சீதையை சிறையெடுக்க வேண்டும் என்று புஷ்ப விமானத்திலே அழைத்து செல்லும் பொழுது இந்த கழுகுக்கெல்லாம் தலைவன் எந்த ஒரு மிருகமா இருந்தாலும் மனிதர்களா இருந்தாலும் பறவைகளா இருந்தாலும் ஒவ்வொரு தலைவன் உண்டு இல்லையா அப்ப சடாயு அதனுடைய தமையன் சம்பாவி இந்த சடாயு ராவணேஸ்வரன் சீதையை சிறையெடுக்க வேண்டும் என்று அழைத்து செல்லும் பொழுது இவர் மரித்தார் சடாயு ஆனவர் ரெக்கையை வெட்டி விட்டான் ராவணேஸ்வரன் அதற்கு முன்பாக சடாயுடைய அண்ணனாகப்பட்ட சம்பாவி என்பவன் இவர்கள் இருவேர்களுமே தமையனுக்கு பறக்க நாமல் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சம்பாவி சடாயுவை அழைத்து சென்று வந்து கொண்டிருக்கிறார் ஆகாய மார்க்கமே பறந்த போது ஆதி கையில் ஆகாயத்தில் உதித்து வரக்கூடிய சூரிய பகவான் சரி சூரிய பகவானுக்கு தேரோட்டியாக இருந்தவர் அருண பகவான் அருண பகவான் அருணன் என்றால் ஆதித்தன் அவருக்கு இவர் தேரோட்டியாக இருந்தார் சூரிய பகவானுடைய வெப்பம் பட்டு சம்பாவிக்கு ரெக்கை கருகி விட்டது நாமளை போல் நம் தம்பிக்கும் இப்படி ஆகிவிடக் கூடாது அப்படின்னு தம்பி ரெக்கையை காத்து வந்தாராம் சம்பாவி இந்த சம்பாவி கழுகுக்கெல்லாம் தலைவன் இந்த மலையிலே வந்து அமர்ந்தார் அந்த கழுகு வந்து அமர்ந்ததனால் அதற்கு விமோச்சனம் கொடுக்க வேண்டும் என்று முருகப்பெருமாள் கந்த கடவுள் தை மாசம் பூசத்தன்று அவருக்கு விமோச்சனம் கொடுத்தார் அதுக்குத்தான் அதுக்கு கழுகு மலைக்கு கழுகாசல மூர்த்தி அப்படின்னு பேர் வந்தது ஆமா நீங்க கழுகு மலைனா கழுகு நிறைய இருந்திருக்கும் நினைக்கப்படாது இல்லையா சிவபெருமாளுடைய தந்தையை வரவழைத்து தை மாதம் பூச நட்சத்திரத்திலே தைப்பூசம் தான் பெருசா கொண்டாடுறாங்க சுவாமி எங்க பார்த்திருக்காரு முருகப்பெருமாள் எல்லா ஊர்லயும் எங்க பார்த்திருப்பாரு இங்க எங்க பார்த்திருக்காரு மேற்க பார்த்துன்னு எங்க இருக்காரு தென்பொதிகை திசையை தென்மேற்கு திசையை பார்த்து ஐயா இருக்காரு தென்பொதிகைனா அகஸ்திய மகாமுனிவர் அவர் வந்து ஒரு காலத்திலே கழுகாசல மூர்த்தியை வணங்கி விட்டு சென்றாராம் தென்பொதிகைக்கு இங்க இருக்கும் தெப்பத்துக்கு குமரத்தப்பம்னு அதுக்கு பேர் கோயிலுக்குள்ள போனா சாமியை கும்பிட்டோமா பிரசாதம் தந்தோமா சாப்பிட்டோமா வந்தோமான்னு இருக்கக்கூடாது சாயண்டுக்காரு சர்க்கரை பொங்கலை கொடுத்தா அங்கனே உட்காந்துக்கிட்டாரு வந்துருவிய அப்பேற்பட்ட கஜமுக பர்வதமாகப்பட்ட இந்த கழுகுமலை நகரத்திலே
முத்தையன் தெருவிலே ஆமா அருள் பாலித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஆமையா தெரு சரி முத்தையன் தெரு. ஆமா ஆனா கோவில் குடை விழா கொடுப்பது முத்தையன் சேர்வை தெருவிலே அமைந்திருக்கக்கூடிய செம்மன் நாட்டார் தேவர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இந்த திருவாலயத்திலே நாம ஏற்கனவே ஊருக்கு பழசுதான், புதுசுலாம் இல்ல. எத்தனை புலவர்கள் வந்திருந்தாலும் நாம் மாரியம்மாள் வந்து பாட வேண்டும் என்று கோவில் நிர்வாகத்தின் சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக தர்மகர்த்தா நாட்டாமே கனகப்பிள்ளை பொக்கிஸ்தார் சார்பாக அட்வான்ஸ் கொடுத்த ஆளு யாருன்னு எனக்கு தெரியாது. இல்ல போன்ல தான் சொல்லியிருக்காங்க. ஆமா இப்ப போன் வந்ததுல இருந்து அட்வான்ஸ் எல்லாம் போன்ல தான் போட்டு விடுவாங்க. பேக்கு பையிலெல்லாம் இப்போ துட்டு கிடையாது, சீ பையில தான் இப்போ துட்டு கிடையாது. இந்த ஆலயத்திலே எத்தனையோ புலவர்கள் வந்து பாடியிருப்பார்கள், பெரிய பெரிய பேர் அறிஞர்கள் பாடியிருப்பார்கள், கவிஞர்கள் பாடியிருப்பார்கள். ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது. ஒவ்வொரு வில்லிசையும் ஒவ்வொரு விதமா இருக்கும். நீங்க எல்லாரும் கேட்டிருக்கலாம். எல்லோருக்கும் மத்தியிலே நான் ஒரு சிறு குழந்தை உங்களுக்கு மத்தியிலே பாட வந்திருக்கிறேன். நான் அனைத்தும் கற்றவளும் அல்ல, எல்லாம் தெரிந்தவளும் அல்ல. என் சித்தறிவுக்கு எட்டியபடியாக அடியால் வந்து பாடுகின்றேன். நாம் பாடும் பாட்டில் பழுது குற்றம், சொல் குற்றம், இசை குற்றம், கதை குற்றம், சாரீர குற்றங்கள் இருந்தாலும் சாரீர குற்றம் இன்னைக்கு கண்டிப்பா இருக்காது. மைக் அப்பேற்பட்ட மைக்கு என்ன மைக்கு? பாலகணேஷ் மைக்கு பேர். அதனால இன்னைக்கு சாரீர குற்றம் கண்டிப்பா இருக்காது. முக்கியமா எங்க ஆட்களே குற்றம் குறை இருந்தாலும் வில்லுக்காரங்க 6 பேரும் கருப்பா தான் இருந்தாங்க. அண்ணாச்சி லைட்டு போட்ட உடனே பளிச்சுன்னு இருக்காங்க எல்லாரும். நீங்க 6 பிழை 100 குற்றம். அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பாதி மதிமான் மல்லவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகம் அது கலிதமாகி சுவாமி அச்சுதன் என்பெருமாள் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் சுவாமி 5 மைந்தர்கள் தோளினில் புனூல் இலங்க. ஒரு கோயில் குடையில மூலஸ்தானமாக 4 வார்த்தையிலேயாவது சாஸ்தாவை சொல்லி முடிக்கணும். சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வமும் கோயிலுக்கு வரும். ஐயன் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களும் ஆலயத்துக்கு வருமா. அதனாலதான் விடிய விடிய வில்லு படிச்சா வில்லுக்காரங்க வல்லரக்கங்கதைன்னு ஆரம்பிச்சாங்கன்னா 10 மணிக்கு வச்சா 5 மணிக்கு தான் சாஸ்தா பிறக்கும். அம்மங்கதை நைட்ல 9 மணிக்கு வச்சா விடியாக்கால 4 மணி 5 மணி ஆகும். இப்ப மக்களுக்கு இருக்கவும் முடியல, வில்லுக்காரங்களுக்கு படிக்கவும் முடியல. தாளக்காரர் நினைக்காரு எப்போ இதுக்கெல்லாம் 12 மணி கழிஞ்சு போகும் நினைக்காரு. அதெல்லாம் இன்னைக்கு யாரும் எந்திக்க மாதிரி தெரியல. சாஸ்தா பிறந்தாத்தான் அட்டகாளி 8 பேரும் அருளாடி வருவாளாம். அப்பேற்பட்ட தர்மசாஸ்தா சோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூணூல் இலங்க. மேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக வந்துதித்தார். ஐயனுக்கு மெய்யனாக அரிகர புத்திரனாக தர்மசாஸ்தா அவதாரம் செய்தாரே. ஆதி வெள்ளி கையிலே ஆதி வெள்ளி அரணாரோடு பார்வதி அன்புடனே இந்திரலோகம் இந்திரரும் சந்திரரும் சூரியரும் வைகுந்த லோகத்திலே பச்சமாலோ லட்சுமி பவுசுடனே பிரம்மலோகம் தன்னதி பிரம்மாவும் பிரியமுடன் 30 முற்கோடி 48,000 அகத்தீஸ்வரர் அழகு கலைக்கோட்டு அமரர் தேவர் அட்டதிக்கு ஆகாயத்தில்
கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பையெல்லாம் திருநடனம் ஆடுவாரேங்க ரம்பையவா வருவாளோங்க நடனங்கள் ஆடுவாளேங்க ஊர்வசியா வருவாளோங்க உல்லாசமாடுவாளேங்க ஏனகையாடுவாளோங்க மிருதங்கமோடுவாளேங்க சரஸ்வதி சரஸ்வதி அவள் சங்கீதமும் பாடுவாளேங்க சங்கீதமும் பாடுவாளே அங்க கொலுவிருந்து மாற போது கைலாசம் கண்ணாதிலே கரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பையர்கள் திரு நடனமதாடுவாளா உல்லாசமா பாடிடுவா மேனகைய வருவாளே மிருதங்கமும் போடுவாளா சரஸ்வதி வருவாளா வருவாளா சங்கீதம் பாடுவாளா அவள் சங்கீதம் பாடுவாளா அதே இறைவன் வாழக்கூடிய திருக்கைலாசபதியிலே ஆமா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்டம் மூர்த்தியாக சங்கரன் சதாசிவன் சர்ப்பாகரன் சாலாசூடன் காலாகலன் காமதக்கண்ணன் கங்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லை அம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமான் யானைத்தோல் போர்வை புலித்தோல் ஆசனத்தோடு சக்தியோடு சிவபெருமாள் திரு கையிலே கொலுவிருக்கின்றார் அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய பகவான் என்ன சுவாமி 14 உலகங்களை படைத்தார் 224 புவனங்களையும் படைத்தார் 7 சப்தாசாரங்களாகிய கடல்களையும் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்கள் ஆடு மாடு கன்றுகாடைகளோடு ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களை ஈசன் படைத்தார் ஆண்டவனை வழிபட வேண்டும் என்று இறைவனுடைய வடிவத்திலே நாமளை பெற்ற தந்தைமார்களை படைத்தார் சக்தி பார்வதியால் வடிவத்திலே இதோ நம்ம முன்னால் அமர்ந்திருக்கின்றார்கள் தாய்மார்கள் தாய் கூட்டம் தான் பெரிய கூட்டமா இருக்கு 500 ஆண்கள் இருந்தாலும் சரியா 50 பெண்கள் இருந்தா தான் ஆமா எப்படி பந்தல் நிறைஞ்சிருக்குன்னு பாருங்க அப்பேற்பட்ட சக்தியின் வடிவத்திலே தாய்மார்களை படைத்து ஆண்டவன் நாமளுக்கு 6 அறிவை கொடுத்த ஆசைகள் 3 படைத்தார் மூவாசை என்ன ஆசையெல்லாம் மாமா என்ன ஆசை முதலே பொன்னாசை தானா பொன்னாசைனா பெண்ணா பொண்ணா பெண்ணு அப்படி சொல்லுங்க பொண்ணும் பொருள் இருந்தா தான் வாங்கி சாப்பிட முடியும் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூவாசை வருத்த இந்த மூவாசை நம்மளுக்கு படைச்சிருக்காரு யாரு வெறுப்பா அப்படி இறைவனாகிய பகவான் 14 லோகமெல்லாம் இந்திரலோகம் மந்திரலோகம் சந்திரலோகம் தபலோகம் வைகுந்த லோகம் வாய்வு லோகம் வருணலோகம் தனலோகம் சக்தி லோகம் சிவலோகம் பூலோகம் என்றும் 14 உலகை படைத்தார் அப்பேற்பட்ட பகவான் படைத்த மனுக்களை காத்து ரட்சித்து அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நாளிகை எத்தனை 60 நாளிகை மாமா 60 நாளிகை என்பது 24 மணி நேரத்தை இரண்டாக பிரித்தார் பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை அப்படி படைத்த பகவான் காத்து ரட்சித்து கையிலே இருக்க ஆதிபராசக்தி ஆண்டவனை அழைத்த ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவா பகவானே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளோ
உலகமெல்லாம் அமுதளித்து வர வேணும் ஐயா என்று பார்வதாதேவி படி அரிசி எடுத்து கொடுத்தார். சிவபெருமாள் படி அரிசியை வாங்கி கொண்டு பாரேல புவனம் எல்லாம் படியளக்க வேணும் என்று ஆண்டவன் சிவபெருமான் அவர் நாளிதினை எடுத்து நாடு எங்கும் படி அளந்தார். பகவான் உரிய நல்லதினை எடுத்து உலகமெல்லாம் படி அளந்தார். அவரும் மறக்காதினை எடுத்து மாநிலமும் படி அளந்தார். ஆளாக்கி தினை எடுத்து அகில லோகமெல்லாம் படி அளந்த பகவான் கைலாசம் மாற போற கண்ணன் தங்க பார்வதி அந்த பகவான் எப்போ வருவார் என்று பார்வதியும் எதிர்பார்த்து தங்க தாம்பூலத்தை கொண்டு வந்த ஆண்டவனை அதிலே நிக்க சொல்லி பாரிஜாத மலர்களை கொண்டு வந்த ஆண்டவன் பாதத்தில் மலர் தூவினா. கிண்டியிலே ஜலம் எடுத்து சிவபெருமாளுக்கு பாத பூஜை முடித்தா. பணிவிடைகளை செய்தா. ஒரு ஆணா பிறந்த ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா பெண்ணா பிறந்தவங்க என்ன செய்யணும்? கணவன் வரங்குள்ள சவுளி கடையில போய் ஆடி கழிவுல 10,000 காலி ஆக்கிட்டு போகும்போது கூட்டிட்டு போவாங்க. வாங்க 1 கிலோ 1000 ரூபா தானா, பிள்ளைகளுக்கு எடுத்துட்டு வருவோம்னு தான் போவா. ஆனா அங்க இருந்து போனா பிள்ளைகளுக்கு 1 தான் எடுப்பா, நம்மளுக்கு 10 எடுத்துருவாங்க. அப்படியா? அப்போ 5000 காலி ஆக்கிட்டு வீட்டுல வந்து நின்னா ஆனா பிறந்த ஆம்பளை என்ன செய்வாரு? வயக்காட்டுல வேலைக்கு போயிட்டு வந்தாருன்னா பெண்ணா பிறந்தவங்க கணவன் வரங்குள்ள சோறுகறியை பொங்கி வெண்ணிங்கினியும் போட்டு வச்சு அவரை அழுத்து வரும்போது தாய்மார்கள் சிரிச்ச முகத்தோட நிக்கணும். துட்டு செலவழிச்சிட்டாலும் பரவாயில்ல, வாங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களான்னு சிரிச்சுட்டான்னா அந்த ஐயாவுக்கு ஆணையை தூக்கி சமந்த ஆம்பளைக்கு ஒரு பூனையை தூக்கி விட்ட மாதிரி இருக்கும். வாங்க சாப்பிடுங்க, ஏயா வெண்ணியும் போட்டிருக்கேன் குளிங்க. கணவனை குளிக்க சொல்லி அந்த அம்மா முதுகு தேய்க்கணும். முதுகு தேய்ச்சா தானே லேசா பிடைச்செடுத்தால இருக்கும். இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு ஆளு வெள்ளியும் குளிக்கிறதுக்கு வேண்டி லீவ் போட்டாரு. இங்க வந்தா நம்ம மதினி மாதிரிலாம் சும்மா விட மாட்டாங்க. நீங்க ஒரு போன் போட்டிருக்கலாம்ல. அப்படி சிவபெருமாளே ஆதிபராசக்தி அதே போன்று பாத பூஜை முடித்தா பணிவிடைகளை செய்தார். படி அளந்த பகவானுக்கு பாலும் பழத்தை கொடுத்தார். இறை இழந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்தாள் பார்வதி. களைத்து வந்த பகவானுக்கு கிளைப்பாரி கொடுத்தார். அப்படி கையிலே கொலுவிருக்கும் பொழுது என்ன சுவாமி ஆதிசக்தி பார்வதியா அரணாருடைய இடமாதியிலும் வளமே வந்தோங்க முடிவனேங்கி நமஸ்கரித்து அவன் 4 தரம் சுத்தி வந்து நாதனைய வணங்குதாளே 5 தரம் சுத்தி வந்து அரணாரை வணங்குவாள ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தைகள் சுவாமி பகவானே பரம்பொருளே உலகமெல்லாம் படைத்த இறைவா ஆண்டவா 14 உலகமெல்லாம் உங்களைத்தான் வணங்கி வருகின்றார்கள். நீங்கள் படைத்த மனுக்கள் அத்தனையும் சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மதையானை வரைக்கும் எல்லோரும் உங்களை வணங்கும் பொழுது நீங்கள் இருவேர்களை வணங்கி வரக்கூடியவர்கள் யார்? அப்ப ஆண்டவன் பார்த்தார், அம்மா பார்வதி அகில உலகம் அனைத்துமே நான் படைத்திருந்தாலும் நான் யாரு தெரியுமா? சுவாமி அம்மா ஒன்றாண்டி உடையவனும் நான் தாண்டியே ஒன்றாண்டி சிவ உடையவனும் நான் தாண்டியே
இரண்டாண்டு ஈஸ்வரனும் நான் தாண்டியே மூன்றாண்டு முக்கணனும் நான் தாண்டியே நாலாண்டு நாலு வேதங்களும் நான் தானடி பார்வதி 4 வேதங்களும் நான் தானடி பார்வதி ஆமையோ சொல்லண்ணா 4 வேதங்களும் நான் தானடி அம்மா 5 ஐந்தாண்டி பஞ்சபுதமோ நான் தானடியே 6 ஆறாண்டி சாஸ்திரமோ நான் தானடியே 7 ஏழாண்டி சமுத்திரமோ நான் தானடியே 8 எட்டாண்டி திசைகளுமே நான் தானடியே அம்மா 9 ஒன்பதாண்டி நவக்கரகமும் நான் தாண்டியே 10 நல்ல பத்தாண்டி பகவானும் நான் தானடி நடி உமையவளே பகவானும் நான் தானடி பார்வதியே ஆமையோ சொல்லண்ணா படிகளுக்கும் பகவானோ நான் தானடி நான் ஆசையும் அம்மா அகில இந்த உலகமெல்லாம் நகண்டா நகலும் அம்மா நான் படைத்த உலகமெல்லாம் ஏடியம்மா பார்வதியே இருளும் நான் தான் இரவும் நான் தான் பகலும் நான் அம்மா ஏ பார்வதி இரவும் பகலும் இருளும் ஒளியும் காற்றும் புயலும் கடுமழையும் 8 திசையும் 16 கோணங்களும் நான் தான் அம்மா பார்வதி ஆண்டவா இத்தனைக்கும் அர்த்தமாக இருக்கும் நீங்கள் ஏன் இருவேர்களை வணங்கி வர வேண்டும் எனக்கு மேலாகப்பட்ட 2 பகவான் இருக்கிறார்கள் அம்மா அதோ பார் கிழக்க என்ன தெரிகிறது அதிகாலையிலே உதிக்கும் ஆதித்தனாகப்பட்ட சூரிய பகவான் என்னுடைய வலதுகண் இரவிலே தோன்றும் சந்திர பகவான் என்னுடைய இடதுகண் சூரியனும் சந்திரனும் இல்லைனா அந்த உலகம் ஏது அதற்காகத்தான் எனக்கு மேலாகப்பட்டவர்களை நான் வணங்கி வருகிறேன் அப்ப ஆதிபராசக்தி நம்பினாளா ஒரு காலத்திலே ஆண்டவன் தனக்கு இடப்பாகத்தை சமமாக பங்கிட்டு கொடுத்தார் அப்ப வலப்பாகம் சிவனாக இருந்தாய் இடப்பாகம் சிவசக்தி நம்மளாக இருக்கணும் இருக்க வேண்டும் வலதுகண் சூரியனாக இருந்தாய் இடதுகண் சந்திரனாக நாமல் தானே இருக்க வேண்டும் இன்று இதனை நாமல் பரிசோதித்தாக வேண்டும் என்று எண்ணி பார்வதா தேவி தன்னுடைய கரங்களை கொண்டு ஆண்டவன் கண்களை மறைத்தார் சிவனுடைய திரு கண்களை மறைத்த போது உலகம் எங்க பார்த்தாலும் இரவனும் இல்ல பகலனும் இல்ல இருளும் இல்ல ஒளியும் இல்ல அசையும் பொருள் அனைத்தும் அசையாமல் என்று விட்டது அப்ப ஆண்டவன் பார்த்தார் நாமளுக்கு இருக்கும் 2 கண்களைத்தான் இவள் மறைத்தார் இன்னும் ஒரு கண்ணை நாம் காட்ட வேண்டும் என்று ஆண்டவன் அன்றுதான் நெற்றிக்கண்ணை திறந்தார் ஆண்டவன் நெற்றிக்கண்ணை திறக்க அகில உலகம் எங்க பார்த்தாலும் நீண்ட ஒளியாகிவிட்டது பராசக்தி சிவனை அடிபணிந்த சுவாமி உங்கள் மகிமை அறியாமல் பரிசோதித்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் ஆண்டவனாகிய பகவான் நெற்றிக்கண்ணை திறந்த மகிமையினால சிவனுக்கு அங்கமெல்லாம் ஒரே வேர்வை பகவான் வேர்வை பூமியில் விழுந்துதானா இந்த உலகம் தாங்காது என்று 1008 சடாமுடியிலே ஆண்டவன் ஒரு சடை எடுத்தார் சிவனுடைய வேர்வையை துவத்தி ஒரு கரையாக விளைத்தார் ஆண்டவன் கரையாக விளைத்து சடாமுடியை கரையாக விளைத்தார் சங்கரன் வேர்வையை கடலாகவே படைத்தார் அப்படி கடலாகவே படைத்து பேர் நாமத்தை கொடுத்தார் ஒன்றாங்கடல் உப்பு கடல் கடல் இரண்டாங்கடல் கருங்கடல் மூன்றாங்கடல் மோர்க்கடல் நாலாங்கடல் நல்லது ஐந்தாங்கடல்
ஆறாம் கடல் ஏழாம் கடல் எண்ணெய் கடல் எட்டாம் கடல் திட்டு கடல் ஒன்பதாம் கடல் அது ஓவிய பெருங்கடல் பத்தாம் கடல் பால் கடலுக்கு அப்பாலே பழுங்கி வரண பாறை உண்டு பாங்குடனே அமைந்திருக்கீங்க அந்த நல்ல பாறையில அந்த நல்ல பாறை மேலே படந்தோளோர் ஆழம் ஒரு படந்தோளோர் ஆழமரோ ஐயா ஆலமராடியதிலே காற்றடித்து மணல் குவித்து கரையாம் புற்று வளர்ந்திருக்கீங்க ஓங்கி வளர்ந்த புற்று 1000 வாசல் உண்டோ தங்க புத்து வெள்ளி புத்து வெள்ளி புத்து தானே அங்கே வளர்ந்திருக்கு வளர்ந்திருக்கு ஐயா வெள்ளி புத்து சுவாமி அப்பேற்பட்ட புற்றதில யாரெல்லாம் வாழ்ந்து வாராங்க சென்னாகும் கருணாகும் அங்கே கண்ணாடி விரிசுகளா எல்லாத்துக்கும் ராஜா ராணி எல்லாத்துக்கும் நாகராஜ நாக கண்ணி நாகராஜ நாக கண்ணி எல்லாத்துக்கும் ராஜா ராணி நாகராஜ நாக கண்ணி அப்படி நாகராஜ நாக கண்ணி நாகலோக பட்டணத்தில் உடம்பெல்லாம் பாம்பு ரூபம் தலைகள் எல்லாம் மனித ரூபம் நஞ்சி வேஷம் கொண்டெல்லாம் நாகராஜ நாக கண்ணி அவர்கள் மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து வாழ்ந்து வாராங்க கொண்ட வேணும் தேவியும் குணமுடனே வாழ்ந்து வாராங்க எல்லைக்கு என்னை போல என்னை பிரிய தோழர் போலும் பூவும் நல்ல நாரும் போல பொருத்தமுடன் வாழ்ந்து வாரார் நகமும் நல்ல சதையும் போலே நலமுடனே அவர்கள் வாழ்ந்து வாரா அப்படியாகவே நாகலோகத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக உடம்பெல்லாம் பாம்பு ரூபம் தலையெல்லாம் மனித ரூபங்களை கொண்டு அந்த நாகராஜ நாகக்கண்ணி வாழ்ந்து வருகின்றார்கள். மாட மாளிகை கூட கோபுரங்கள் மண்ணும் மனை பொன்னும் பொருள் சொத்து சுகம் அனைத்தும் இருக்கு. நாகராஜ நாகக்கண்ணிக்கு உடம்பெல்லாம் பாம்பாக தலையெல்லாம் மனித ரூபங்களாக இருந்த போது பார்வதாதேவி இப்பேற்பட்டவர்கள் மண்புத்துக்குள் இருந்த மகிமை இல்லை என்று தெய்வதச்சர்களை வரவழைத்து மாட மாளிகை கூட கோபுரத்தை கட்டி கொடுத்தார்கள். அப்படி மாட மாளிகை கூட கோபுரத்தோடு வாழ்ந்தாலும் அந்த நாகராஜ நாகக்கண்ணிக்கு ஏகபோகமான வசதி என்ன இருந்து என்ன செய்ய? செல்வத்தின் சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம் தான். கனியிலே சிறந்த கனி. சாயண்டுக்காருக்கு என்ன கனி பிடிக்கும்? பலாப்பழம் பெருசா இருக்குன்னு பார்த்துட்டாரு. அந்த பலாப்பழம் சாப்பிட போய் தான் ஆள் இப்படி இருக்காரு. பப்பாளி பழமா நவாப்பழம் ரொம்ப சாப்பிட்டுருப்பாருன்னு நினைங்க.
கருப்பு கட்டி வைக்கிறோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நவாப்பழம் சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். எள்ளுக்கு வளையா நெல்லுக்கு வளையா? உங்களுக்கு என்ன சுடுது? நான் உங்களை பத்தி சொல்லவே இல்லையே. உங்க கலர்ல யார் இருக்கா? உங்களுக்கு என்ன கனி பிடிக்கும்? ஆப்பிள். ரத்தம் ஊறணும். மாமாவுக்கு என்னைக்குமே கமலா ஆரஞ்சு தான் பிடிக்குமா? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கணும்? அவர் பக்கத்துல மாந்தோப்பு அடிவாரத்துல இருக்காரு, திருமலை கோயில் அடிவாரத்துல. நம்மளுக்கு பிடிச்சது பிள்ளை கனி தான். உலகத்திலே செல்வத்தின் சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம். கனியிலே சிறந்த கனி மதலை கனி. அப்படி பிள்ளை இல்லாமல் நாகராஜ நாகக்கண்ணி பெருங்கவலைகளை கொண்டு அந்த நாகராஜன் அழைத்த நாகக்கண்ணி எங்கனவா ராஜ மன்னா எங்கனவா ராஜ மன்னா மன்னா யஜமானே ரஜகிளிய மன்னாதி மன்னவர மகுடமுடி ராஜம் மன்னா நாகலோக பட்டணத்தில் மண்ணிருக்கு மனையிருக்கு பொண்ணிருக்கு பொருள் இருக்கு. ஆனா பொண்ணும் பொருள் இருந்துட்டாலும் நமக்கு இருந்தாலும் உன்னால பிள்ளை இல்ல அப்படியே மண்ணாயிருந்துட்டாலோ அவர்கள் பிள்ளை ஒன்று இல்லாமல் பெருகவல அதிகம் கொண்டார் நாகக்கண்ணி பெண்ண வேளும் அவளும் மதலை ஒன்று இல்லாமல் மனவருத்தம் அதிகம் கொண்டார் எங்க நவராஜம் மன்னா யஜமானே ரஜகிளிய என்ன பாவனானும் செய்தோ இதுவரைக்கும் குழந்தை இல்ல குத்தை கூரைத்தேனோ குரமர காலந்தேனோ பட்டர நெல்லாதில பதற கலந்தேனா ஐயா ஓட்ட நாளி மரக்கா போட்டு போட்டடந்த தோசம் உண்டா ஆவை அடித்தேனா அந்த நேரைய சினேனா வைத்தார்கள் அடைக்கலத்தை நான் வயிறறிய செய்தேனா அந்த காலத்துல பொட்ட பிள்ளைகளை கட்டி கொடுத்தாங்கன்னா இப்படி ஆடிக்கு அழைக்கிறது முக்கியம். பார்த்துக்கோங்க. தலா ஆடியில இருந்து கடைசி ஆடி வரைக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு மாசம் வரைக்கும் வேணுங்கிறத நம்ம சாப்பாடு சௌகரியத்தை செஞ்சு கொடுக்கணும். அப்ப அந்த காலம் வீட்டு வெளில துட்டு நடமாட்டம் ரொம்ப கிடையாது. தானியம் தவச நெல்லுல இருந்து நவதானியத்துல இருந்து அரிசியில இருந்து நிறைய குலுக்கையா குத்தி போட்டிருப்பாங்க. அப்ப வீட்டுல ஐயா வந்து 4-5 பிள்ளைகள் இருக்கு அப்படின்னா ஒன்னையா பக்கம் அரிசி எடுத்து கொடுப்பாரு பொங்கி சாப்பிட. அப்ப வீட்டுக்காரு படி அரிசி எடுத்து கொடுக்கணும். அப்ப அந்த அம்மா ஒன்னையா பக்கம் அரிசிலையும் ஒவ்வொரு கையை அள்ளி போட்டு சேமிப்பாக அந்த அரிசியை மாசம் ஒரு சீட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த அரிசியை வித்து அதை துட்டாக்குவாங்க. அதுக்கும் கொஞ்சம் பத்தா பாய்க்கே இருந்ததுன்னா இந்த கம்மல் மூக்குத்தியா அப்ப அடவு வைப்பாங்க. இப்ப அதெல்லாம் நின்று போச்சு. இவன் கம்மல் மூக்குத்தி அடவு யாரு வாங்குதா? சங்கிலின்னா வாங்கிடுவோம். அப்படியா? அப்ப அடவு வாங்கும் போது சில வீட்டுல அந்த காலம் என்ன செய்வாங்களாம், உப்புக்குள்ள கொண்டு கைய வச்சிருவாங்களாம். கரன்சி போட்டு திருப்ப கூடாது. வேலைக்கு ஆள் கூப்பிட்டாங்கன்னா இந்த நெல்லை அளந்து கொடுக்கும் போது ஓட்ட மரக்கா எங்கன்னு இருக்குன்னு பாப்பாங்களாம். ஆமா, அங்க மேல கோபுரமா அளந்து போடும்போது தட்டங்குள்ள கீழே பொழு பொழுன்னு நம்பிட்டு விழுந்துரும். அப்படியெல்லாம் அநியாயம் செய்தே நாம் அண்ணா ஏன் நாமளுக்கு பிள்ளை இல்ல
என்னவா அப்ப நாகராஜன் சொன்னார், அம்மா என்ன அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், அருங்கவலப்பட வேண்டாம். பிள்ளை வேணுமானா தீராத வினையை தெய்வம் தான் தீர்க்கணும். ஆமா. அவன் குழந்தை வேணும்னா எங்க போகணும்? இப்ப நம்ம ஊர்ல கழுகுமலையில ஐயா கழுகாசல மூர்த்தி கந்த கடவுள் இருக்காரு. சட்டியில இருந்தா ஆப்பையில வரும். சட்டியில இருந்தா ஆப்பையில வரும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? குழந்தை இல்லாத பேர்கள் அந்த காலத்துல சஷ்டி விரதம் இருப்பாங்களாம். சஷ்டியிலே விரதம் இருந்தா அங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த அகம் என்றால் நம்மளுடைய உடல். தாய்மார்களுடைய அகம் என்று இருக்கப்பட்ட உடலிலே இருக்கும் கர்ப்ப பையில் குழந்தை கிடைக்குமா? அதுக்குத்தான் சஷ்டியில இருந்தா அகப்பையில் கிடைக்கும்னு சொல்ற வார்த்தைய சட்டியில இருந்தா ஆப்பையில வரும், சட்டியில இருந்தா ஆப்பையில வரும்னு சொல்லாரு. சஷ்டியில் இருந்தா அகப்பையில் வரும். அவன் குழந்தை வேணுமானா இறைவனாகிய சிவபெருமாளை எண்ணி நாம் தவம் இருந்து வர வேண்டும் என்று நாகராஜனாக கணி இருவேர்களுமாக வெள்ளி சமதலை மொழுகி வெள்ளி சமதலை மொழுகி தலை மொழுகி விரதம் அது இருந்து வாரார், விரதம் அது இருந்து வாரார். ஆமையா இருவரும் விரதமாக இருந்து வாரார். அவர்கள் சனி மூளைக்கு ஸ்நானம் செய்து சனி மூளைக்கு ஸ்நானம் செய்து சங்கரன மனதில் எண்ணி நாகலோக பட்டணத்தில் ஐயா பட்டணத்தில் அந்த நாகராஜ நாகக்கண்ணி நாகராஜ நாகக்கண்ணி அவர்கள் மாணிக்க புத்து பக்கம் மன்னவனும் தேவியுமா சாண்டாலே தரமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு பாலாலே தரமெழுகி பன்னீரால் கோலம் போட்டு மாவாலே தரமெழுகி அவர்கள் மஞ்சளால் கோலம் போட்டு கோலம் போட்ட இடம் அதில குருத்து வாழைகளை விரித்து சாயண்டுக்காரர் மற்ற நேரம்லாம் கொலவை போடுதார், நீ கொலவை போட மாட்டேக்காரு. ஏழு கொலவை போடுனே பத்தியா, அதுக்குத்தான் தாய்மார்கள் வேணுங்கிறது. அப்படி கோலம் போட்ட இடம் மாதிரிலே கொண்ட வேணும் தேவியும் இருவேரும் ஒன்று கூடி பிள்ளை ஒன்று வேணும் என்று பெருந்தவமும் இருந்து வாரார். மதளை ஒன்று வேணுமென்று அறிவித்தமும் அவர்கள் இருந்து வாரார் இருந்து வாரார். நாகராஜே நாகக்கண்ணி இருவேர்களுமாகவே பிள்ளைக்காக தவம் இருந்தார்கள். அந்த காலமெல்லாம் பிள்ளை இல்லாம அழுது புலம்பினாங்க. இப்ப பிள்ளைகளை பெத்து வச்சுக்கிட்டு அழ வேண்டிய இருக்கு.
அப்படி என்ன கஷ்டப்படுறாங்கன்னே தெரியல வளர்க்கறதுக்கு. கேளுங்க மாமா. அப்பம் 10 பிள்ளை 12 குழந்தை 16 குழந்தைன்னு பெத்து வளர்த்தாங்க பாருங்க, காலுக்குள்ளையும் கைக்குள்ளையும். அதுதான் கெட்டிக்காரத்தனம். இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்துட்டா அதை பார்க்கறதுக்கு 4 ஆள் பக்கத்துல இருக்க வேண்டியிருக்கு. இப்போ என்ன கஷ்டப்படுறாங்க கேட்டா பிள்ளை பெரிய பாடுபடுத்துதான். அது வாட்டில் பாலை கொடுத்து கட்டில் போட்டு அது வாட்டில் உறங்கத்தான் செய்யுது. இவங்க 24 மணி நேரமும் செல்ல பார்க்கணும், அதுக்கு இடைஞ்சலா இருக்கு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த காலத்துல செல்லு கிடையாது, வீடியோ கால் கிடையாது. குழந்தையை விட்டுட்டு போனாங்கன்னா காடு கரைக்கு போயிட்டு நிக்கவங்க கிதக்கு பாங்க, பிள்ளையை விட்டுட்டு வந்திருக்கோமே என்ன செய்யுதோன்னு. இப்ப 24 மணி நேரமும் செல்லுல பாத்துக்கிட்டாங்க. இப்படித்தானே எல்லாரும் பெத்து வளர்த்துருப்பாங்க. அப்ப செல்லு யாது, வீடியோ கால் யாது கேட்டா கட்டக்கார மருமன் சொல்றாரு, அது உங்க தலையெழுத்து, இது எங்க தலையெழுத்துங்காரு. அப்படி நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக இருவேறும் இறைவனை என்னை தவம் இருந்து வரும் இந்த பொன்னான வேளையிலே பாடும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த பாசத்திற்குரிய இந்நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய எனது அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய வாசுதேவநல்லூர் அருகிலே அமைந்திருக்கக்கூடிய ராமநாதபுரத்திலே வாசகம் செய்யும் அனைத்து கலைஞர்களையும் இந்த உலக மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் செலுத்தக்கூடிய அண்ணாச்சி நம்ம ஜித்தண்ணை. அவர் பேரு இந்திரஜித்து. ஆனா ஜித்து யூடியூப் சேனல் உரிமையாளர். முத நம்ம பண்புலியில பகவதி அம்மன் கோயில்ல நம்ம கும்மிப்பாடு நிகழ்ச்சி நடக்கும் போது அண்ணாச்சி வந்திருந்தாங்க. ஆனா அவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இதே மாதிரி என் கையிலையும் 500 கொடுத்தாங்க. நான் என்ன நினைச்சோம்னா கொடப்பாக்க வந்தாலும் நம்மளுக்கு அன்பளிப்பு கொடுத்துட்டு போயிருக்காங்க போலுக்கு அப்படின்னு நினைச்சேன். அவன் பக்கத்துல என் தம்பி சங்கர் நின்னான். எக்கா ஜித்து அவர் தானே அப்படின்னாரு. ஜித்துன்னு சொன்ன உடனே எனக்கு புல்லு அரிச்சிடுது. ஜித்துனா சாதாரண பேரா? இந்திரனையே வென்றவர் இந்திரஜித்து. அண்ணாச்சி வாங்கணும். இன்னைக்கு நல்ல பெரிய டெவலப் ஆயிட்டாங்க. அனைத்து கலைஞர்களையும் வில்லா இருக்கட்டும், மேலை இசை கலைஞரா இருக்கட்டும், கரகாட்டமா இருக்கட்டும், கும்மிப்பாட்டு, பாட்டு கச்சேரி, ஆடல் பாடல் எதுவா இருந்தாலும் அண்ணாச்சிக்கு அசராத உயர்வு. நல்ல உழைப்பு. அவங்க ஊருக்கு என்ன கூட்டிட்டு போயிருந்தாங்க. நல்ல மரியாதை, நல்ல அன்பளிப்பு செய்தார்கள். எல்லா ஊர்லயும் வில்லுக்காரங்க எங்க படிச்சாலும் சேனல்காரங்களுக்கு ரூபா கொடுக்கணும்னு கண்டோம். ஆனா அண்ணாச்சி ரூபாயும் கொடுத்து நம்மளையும் எடுத்து போடுறதா பாத்துக்கோங்க. அப்ப எவ்வளவு ஒரு நல்ல மனசு. ஆனா இப்ப அண்ணாச்சி 1 வருஷமா எங்களை மறந்துட்டோம். இன்னைக்கு கழுகு மலைக்கு வாரமன் தெரிஞ்ச உடனே நம்ம மக்களை எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு வந்துடணும் அப்படிங்கறத எதிர்பாராத விதமா அண்ணாச்சி வந்துட்டா பாத்துக்கோங்க. அண்ணா ஜித்து யூடியூப் சேனல் உரிமையாளர் இந்திரஜித் அண்ணார்கள் எனக்கு 101 லட்சமும் அதோடு இந்த கழுகு மலையிலே வாசகம் செய்து வரக்கூடிய என் மருமகளுக்கு சொந்த ஊரு, பிறந்த ஊரு பண்பொலி. அங்காள ஈஸ்வரிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் வீரசகாமணியிலே எனது மருமகள் எங்க அண்ணா பெரிய கல்யாணி தேவர் அண்ணாருடைய குமாரி என் பெரிய மருமகா ராணி அவர்களும் சின்ன மருமகா பேச்சியம்மாள் அவர்களும் பேச்சியம்மாள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வர் சுடலை முத்து அண்ணார்களுடைய அன்பு கரத்தினாலே ஆட்சிக்கு என் பேர பிள்ளை 200 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. ஆமா, பாசத்தோடு. அதான் இப்பவும் தூங்குதான். அப்படியா? பாசத்தோடு நாமளுக்கு 200 ரூபாயை 200 லட்சமாக அள்ளி தந்துள்ளார்கள். அன்னார்களுக்கெல்லாம் அப்புறமாக என் உடன் பிறந்த சகோதரி சேல அம்மா தான் இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் நாமல் சகோதரியை ஆதரிக்க வேண்டும் என்று அக்கா பிறந்த ஊர் பண்பொலிதான். என் சொந்த பெரியம்மா மகா கல்யாணமானது கழுகுமலையில. இன்னைக்கு அவ குழந்தை பிள்ளை வரல, இல்லைன்னா அப்ப பார்க்கலாம் வேடிக்கைய. அப்பலே டவுசர் கேட்டிருப்பாரு. எனக்கு
பாசத்தோடு அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய அக்கா கமலாதேவி அன்னார்கள் அன்பு கரத்தினாலும் எனது அருமை மகா முத்துமாரி அவர்களுடைய கரத்தினாலும் அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் ஒரு இலைக்கு ஒரு 1000 பொன் பெறக்கூடிய எனக்கு அழகான ஒரு பட்டுச்சேலை பொன்னாடையாக கொண்டு வந்து மாலை போட்டு மரியாதை செய்து என்னை கௌரவப்படுத்தி உள்ளார்கள். அவர்களுடைய குடும்ப குலகோத்திரமும் பணம் கொடுத்து ஆதரித்தவர்கள் அண்ணா இந்திரஜித் அன்னார்கள் வழி வழி வம்சமும் என் மருமக ராணி பேச்சியம்மாள் அவர்களுடைய குடும்பத்தார்களும் இதுவரைக்கும் எனக்கு பணம் கொடுத்தவர்களும் இனிமேல் கொடுக்கக்கூடியவர்களும் பணம் கொடுக்காதவர்கள் வழி வழி வம்சங்கள் எல்லாம் வாழ வேணும், அவர்கள் வளர வம்சம் என்றென்றைக்கும் உயர வேண்டும், செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகியே செழித்து ஓங்கியவர்கள் வாழ வேண்டும், ஆள் போலே இலை தழைத்தோ அருகுது போன்றியே அவர்கள் தொட்டில் நல்ல குழந்தை முதல் கட்டில் நல்ல கிழவர் வரை அழகுமலை கந்தனுட அருளாளே வடக்குத்தி அம்மாளுட கருணையாளே மாரி அம்மாளுட திருவையாளே கருப்பசாமியுட கருணையாளே உங்கள் குடும்பம் எல்லாம் என்றும் கல்யாண வாழலா வாழ வேண்டும், கருணையாளே அப்படி நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி தவமருந்து வார போது ஆதி வெள்ளி கையில ஆண்டவன் பகவானோ அகில உலகமெல்லாம் அமுதளிக்க வேணும் என்று ஆண்டவன் படிகளக்க பயணமானார். பார்த்தால் பார்வதி, சுவாமி வருஷமெல்லாம் நீங்க படிகளக்க போறீங்களே, இன்று நான் உங்களுடைய படிகளப்பை எப்படியாவது பார்த்தாக வேண்டும். அம்மா பார்வதி, உன்னை அழைத்து போறதுல தப்பு இல்ல. நீ பெண்ணாக பிறந்தவா, உலகிற்கெல்லாம் மாதா, உலகம் மாதா. பெண்கள் மனசு ரொம்ப இலகின மனசு. ஆமா, அதுதானே உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம பிள்ளை ஒத்தையில இருந்து படிச்சுக்கிட்டு இருப்பா. ஆமா, வில்லு முடிக்க தண்டி இருக்கணும்னு எவ்வளவு கூட்டம் உட்கார்ந்து இருக்கு. பெண்கள் மனசு ஏமனா வீட்டுக்குள்ள சண்டை வந்ததுன்னு வைங்க, ஒரு மாசம் வரைக்கும் வீட்டுக்காரிய பேசுவாங்க, அடிப்பாங்க, மிதிப்பாங்க. ஆனா என்ன அடி அடிச்சாலும் நம்ம கோயில்ல வந்து முத வேண்டது அது என்ன? தாயே வடக்குத்தியா மாரியம்மா கருப்பசாமி, என் வீட்டுக்கார குடிய நிப்பாட்டு, சந்தோஷத்தை குடி, அவரை திருத்துமா, என் தாலியை காப்பாத்துன்னு நாங்க கண்ணை தொட்டு வச்சு கொடுவோம். ஆனா நீங்க என்னைக்காவது எங்களை அடிச்சுட்டு கோயில வந்து கும்பிட்டுருக்கீங்களா? 12 மணிக்கு கடை எப்போ திறக்கும் அங்க போய் கும்பிட்டுக்கிட்டு நிப்பீங்க. அதனாலே அம்மா நீ உலகிற்கெல்லாம் மாதா, உலகம் மாதா. நான் படைத்த உலகம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் மக்களை நான் பலவிதமாக படைச்சிருக்கேன். ஒருவரை கூணாக, குருடாக, செவிடாக, குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், சில பேர்களுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். அங்கு ஒரு குழந்தை இருக்காது, மற்றவர்களுக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது. அங்க 21 பொட்ட பிள்ளையா இருக்கும். ஒரு கோபுரத்துல இருப்பார். 21 சொன்ன உடனே தங்கச்சிக்கு சிறுபாணி அந்த காலம் பொட்ட பிள்ளை தானே நிறைய இருந்திருக்கு. இவன் பொண்ணே கிடைக்க மாட்டுக்க. அப்படியா? ஒருவர் மாளிகையில இருப்பார், மற்றவர்கள் மண்குடிசையிலே வாழ்வார். ஒருவர் பண்ணையாரா இருப்பாங்க, பக்கத்துல ஏழ்மையா இருப்பாங்க. இதெல்லாம் என்னுடைய படைப்பு. அதனால் நீ வந்த யானா எனக்கு படிகளுக்கு நேரம் இருக்காது, உனக்கு பதில் சொல்லதான் நேரம் இருக்கும். ஆண்டவா, நீங்க படி அளக்கிறது வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று சத்தியங்களை செய்து கொடுத்தாள் பார்வதி. அந்த ஆண்டவனாகிய பகவான் பார்வதி இருவேர்களுமாக ஈரேழ உலகமெல்லாம் இறையளக்க வாராரே. வருகின்ற வேளையிலே
அச்சுதன் என்பேருமா நம்ம தங்கச்சி பார்வதி எந்த வார்த்தையும் பேச மாட்டோம்னு சத்தியம் செஞ்சு கொடுத்தாலே இவளையே நாம் பரிசோதித்தாக வேண்டும் என்று என் பெருமாள் ஒரு ஆலமரமாகவே வந்து நின்றார். அந்த ஆலமரத்திலே ஒரு 10 வயது பாலகன் முனிக்கொப்பில் இருந்து அடிக்கொப்பை வெட்டுகிறார். பகவான் பார்வதி படி எழுந்து வார பொழுது சுவாமி சற்று நாம் இளைப்பாரி போகலாமே என்ற ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்திருந்தார்கள். பார்வதாதேவி அந்த சிறுவனை கண்டார். பரமேஸ்வரா அங்க பாருங்க, முனிக்கொப்பில் இருந்து அடிக்கொப்பை வெட்டுகிறானே, அவனை காப்பாற்ற வேண்டாமா? இப்படித்தான் படி அளப்பியலா? முனிக்கொப்பில் இருந்து அடிக்கொப்பை வெட்டுகிறான். அவன் கீழே விழுந்தாமனா அவன் கதி என்ன ஆகும்? தரையிலே விழுந்தா தவிடுபொடி ஆயிருவான். இவனை காப்பாத்துங்க. சிவபெருமாள் ஞானத்தால் பார்த்தார். கண்ணன் வேலை என்று ஆண்டவன் தெரிந்து கொண்டு அம்மா இவனை காப்பாத்த என்னால முடியாது. ஏன்? அவனுக்கு விதி முடிந்து விட்டது. வாழக்கூடியவர்கள் வாழ்ந்தே தீர்வார்கள், சாபக்கூடியவர்கள் செத்தே தீர்வார்கள். அப்படி இவனை நான் காப்பாத்தனமானா இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அவன் கீழே விழுவான். அப்படி விழும்போது அம்மான்னு விழுந்தா நீ போய் காப்பாத்து. நீ போய் காப்பாத்து பார்வதி. அப்பான்னு விழுந்தா நான் போய் காப்பாத்து. நல்ல காப்பி ஆத்துவாரு. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவனுக்கு ஆத்திரம் பொறுக்க முடியல. அடைய கிட்ட நெருக்கிட்டான். கீழே விழுந்தானே அம்மான்னு சொன்னானா இல்ல அப்பான்னு சொன்னானா? அப்ப என்ன சொல்லியிருப்பான்? ஐயோ நான் செத்தேன்னு விழுந்தான். வாக்கு ஜனியம் போக்கல. அதனாலே அம்மா பார்வதி அவன் அம்மானு விழல அப்பான்னு விழல, செத்தேமனு விழுந்தான். செத்துட்டான், வா நம்ம போவோம்னார். இருவேர்களமாக நாகலோகம் வழியாக வருகின்றார்கள். அப்படி நாகலோகம் தன்னாதில நாகராஜ நாகக்கண்ணி மன்னவன் தேவியமா ஓம் நமச்சிவாயம் என்ற நாமத்தை உச்சரித்தார்கள். பார்வதாதேவி இருவேர்கள் தவத்தை கண்டு குழந்தை வரம் கொடுக்க சொன்னா. பிள்ளைன்னா என்ன சக்காபக்க வியாபாரமா? இந்த மடியில வச்சிருக்க பாப்பாவா படக்குன்னு வாங்கி கையில கொடுத்துற, இல்ல கடையில விற்க கத்தரிக்காய் வாழைக்காவா காய்க்கில வேங்காந்து கொடுக்க முடியாது இல்லையா? குழந்தைனா அவரவர்கள் செய்த பாவம் புண்ணியத்தை பார்க்கணும். பாவ புண்ணியம் பார்க்கணும்னா எங்க போகணும்? பாவநாசமா? அங்க பாவத்தை தொலைக்க போகணும்யா. அப்ப புண்ணியம் தேடணும்னா காசிக்கு போகணும். ஆமா, சீசன் நேரம் நல்லா குளிக்கலாம்னு பார்த்துட்டார் அவளுக்கு. அப்படி இருவேர்களுமாகவே கைலேங்கிரிக்கு வந்து சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்தார். நாகராஜ நாகக்கண்ணி கணக்குகளை பார்த்தார். சித்திரபுத்திர நயினார் சொன்னார், பகவானே நாகராஜ நாகக்கண்ணிக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை கிடையாது. ஏன் குழந்தை இல்ல? அந்த நாகராஜன் முன் ஜென்மத்திலே வனவேடுவனாகவே பிறந்து காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது 10 மாத சூழ்மானை அம்பால் எய்து கொன்றான். அதனால அவனுக்கு குழந்தை இல்ல. அந்த அம்மா இருக்காளே நாகக்கண்ணி, அவள் முன் ஜென்மத்திலே ஒரு மருத்துவச்சியாகவே பிறந்து 7-8 குழந்தைக்கு கருமருந்தை கொடுத்து கருவை கலைத்தார். மருத்துவச்சின்னா யாரு தெரியுமா? மருத்துவர்கள் MBBS டாக்டர் கிடையாது. அவங்க இப்ப இங்கிலீஷ் மருந்து விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சு நிறைய மக்களுக்கு உயிர் பிரிஞ்சா கூட காப்பாத்திருந்தாங்க. கடவுள் அவதாரமாகவே டாக்டர் இப்ப அவதாரம் செஞ்சிருக்காங்க. அப்ப அப்பமெல்லாம் இது ரொம்ப கிடையாது. ஒரு கர்ப்பவதி பெண்ணு வீட்டுல இருந்தான்னா குடிமகள் என்ற மருத்துவச்சி அந்தியும் சாந்திரமும் கைப்பிடிச்சு பாப்பா. அந்த அம்மா மருத்துவம் பார்த்ததுனாலதான் அவளுக்கு மருத்துவச்சின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மருத்துவச்சியாகவே பிறந்து 7-8 குழந்தைக்கு கருமருந்தை கொடுத்து கருவை கலைத்திருக்கிறார். அதனாலே அவளுக்கும் கை குழந்தை இல்ல. அவன் பார்வதி பார்த்தா, ஆண்டவா நாகக்கண்ணி என்னை போல் ஒரு பெண் அல்லவா, அந்த பெண்ணுக்கு மனமிறங்கி நாம் பிள்ளை வரம் கொடுத்தாக வேண்டும். ஏய் பார்வதி, என்னையும் மீறி நீ குழந்தை வரம் கொடுக்க வேணுமானா அந்த நாகராஜ நாகக்கண்ணிக்கு நீயே பிள்ளையாக பிறக்க வேண்டும். போ.
அப்ப ஆதிபராசக்தி பார்த்தா என்ன போயும் ஒரு நாகத்தின் வயிற்றில் நாம் பிறந்தோமானா இந்த நாடு தாங்காது. நாம் அவதாரத்திலே குழந்தை வரம் கொடுத்தாக வேண்டும் என்று அச்சுதனாகிய கண்ணனை வரவழைத்து திருப்பால் கடல்லே தேவாமிர்தத்தை கடைந்து வர சொன்னார். நாகக்கண்ணியின் பக்கத்துக்கு வருகின்றாள். தேவா அமிர்தத்தை அமிர்த கலசத்திலே எடுத்து வைத்து அம்மா நாகக்கண்ணி இந்த அமிர்த கலசத்திலே இருக்கும் அமிர்தத்தை நீ அறிந்தினையானா அமிர்தத்தை அறிந்தின மகிமையினால் 8 முட்டை இட்டு 8 முட்டையிலும் 8 பெண் குழந்தை வந்து பிறப்பாரம்மா. அப்படியே ஆகட்டும் என்ற அமிர்தத்தை அறிந்தினான் நாகக்கண்ணியானவள். அமிர்தத்தை அறிந்தின மகிமையினால் 8 முட்டை இட்டா அது அமிர்த கலசத்திலே வைத்து 48 நாள் ஒரு மண்டலம் தவம் இருந்து வருகின்றார்கள். 48 நாளையில சாமனடிய சாமம் போலே சதிசாம வேளையிலே யாமசாம வேளையிலே அங்கையலை கொலுங்கா போலே என் அஞ்சு தின்னான் அங்க நடிச்சாம வேளையில ஆடி 3ஆம் வெள்ளி கிழமையில கோயில் கூட இங்க நாளை கழிச்சு வெள்ளிக்கிழமை தான். ஆமா நாளையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நிறைய வேடிக்கை இருக்கு. வில்லு வைக்க நேரம் இல்ல, அதுக்கு தான் இன்னைக்கு வச்சிருக்காங்க. வில்லுக்காரங்களுக்கும் இன்னைக்கு லீவ் ஆச்சு, கோயிலுக்கும் ஒரு சந்தர்ப்பமாச்சு.